வேலையை காட்டிய ட்ரம்ப் 5 கோடி பேரல்கள் கச்சா எண்ணெயை அமெரிக்காவுக்கு அனுப்புங்க. லத்தீன் அமெரிக்க நாடான வெனிசுலா மீது அமெரிக்க ராணுவம் நடத்திய தாக்குதலால் ஏற்பட்ட அதிர்வலைகள் இன்னும் ஓயவில்லை. இந்த சம்பவத்தில் வெனிசுலாவின் ராணுவ வீரர்கள் 23 பேரும், கியூபாவை சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு படையை சேர்ந்த 32 பேரும் கொல்லப்பட்டனர். அதோடு வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுராவும் கைது செய்யப்பட்டார். இது தொடர்பாக சர்வதேச நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. அந்த நாட்டின் எண்ணெய் வளத்தை சூறையாடுவதற்காகவே வெனிசுலா மீது ட்ரம்ப் தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஆனால் போதைப் பொருள் தடுக்கவும் உலகின் அமைதிக்காகவும் மட்டுமே ராணுவ நடவடிக்கையை எடுத்ததாக அமெரிக்கா விளக்கமளித்துள்ளது. ஆனால் தற்போது வெனிசுலா அரசாங்கம் அமெரிக்காவிற்கு கச்சா எண்ணெயை ஏற்றுமதி செய்ய வேண்டும் என ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். ட்ரம்ப் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் 50 மில்லியன் கச்சா எண்ணெய் பேரல்களை அமெரிக்காவுக்கு வெனிசுலா அனுப்பும். இந்த எண்ணெய் சந்தை விலையில் கொள்முதல் செய்யப்பட்டு அந்த பணம் வெனிசுலா மற்றும் அமெரிக்க மக்களுக்கு பயனளிக்க பயன்படுவதை உறுதி செய்வதற்காக அமெரிக்காவின் ஜனாதிபதியால் என்னால் கட்டுப்படுத்தப்படும் என தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தை செயல்படுத்த எரிசக்தி அமைச்சர் கிறிஸ் ரைட்டை வலியுறுத்தியுள்ளேன். இது சேமிப்பு கப்பல்கள் மூலம் எடுத்து செல்லப்பட்டு அமெரிக்காவில் உள்ள இறக்கும் கப்பல் துறைக்கு நேரடியாக கொண்டுவரப்படும் என குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் சீனா மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகளின் குற்றச்சாட்டுகள் உண்மைதானோ என்ற சூழல் ஏற்பட்டுள்ளது. மதுராவின் கைது நடவடிக்கைக்கு பிறகு முன்னாள் துணை அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் வெனிசுலாவில் இடைக்கால அதிபராக பதவியேற்றுள்ளார். வெனிசுலாவின் மிகப்பெரிய எண்ணெய் இருப்புகளை அமெரிக்க நிறுவனங்களுக்கு வழங்குவதற்கான தனது கோரிக்கைகளுக்கு அவர் அடிபணிந்தால் அவருடன் இணைந்து பணியாற்ற தயாராக இருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருந்தார். இந்த நிலையில்தான் அமெரிக்காவிற்கு 5 கோடி பேரல் எண்ணெய்களை அனுப்ப அவர் உத்தரவிட்டுள்ளார்.